بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وآله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மரண நேரத்தை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகவும் சோகங்களையும் சோதனைகளையும் அதிகம் கொண்ட ஒரு மரணம்தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மரணம். மிகவும் ஒரு சிறந்த நபித்தோழரும் கூட. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் அவர்களினுடைய மார்க்கத்திற்காகவும் தனது வாழ்வினுடைய முழு செல்வங்களையும் அல்லாஹ்வினுடைய பாதையில் அர்ப்பணித்தவர். சுவனம் என்று சொன்னால் அனைத்தையும் இழக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த ஒரு நபித்தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தனது வீட்டிலே ஓய்வெடுத்து கொண்டிருப்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுமதி கேட்பார்கள். அல்லாஹுவின் தூதர் படுத்த நிலையிலேயே அனுமதி கொடுப்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அனுமதி கேட்பார்கள். படுத்த நிலையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருந்து அமர்ந்து தன்னுடைய ஆடைகளை எல்லாம் சரி செய்ததற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுப்பார்கள். இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூவரும் திரும்பி சென்றதற்கு பிறகு தனது கணவரான தனது நபியிடத்தில் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அனுமதி கேட்ட பொழுது நீங்கள் இயற்கையாகவே படுத்திருந்தீர்கள், நீங்கள் எந்த விதமான மாறுதலும் செய்யவில்லை. உமர் ரலியல்லாஹு அனுமதி கேட்டார்கள், அப்பொழுதும் நீங்கள் அப்படித்தான். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு வருகிறார் என்று தெரிந்தவுடன் எழுந்திருந்து உங்கள் ஆடைகளை எல்லாம் சரி செய்து நீங்கள் கொஞ்சம் கண்ணியமாக பவ்யமாக அமர்ந்திருந்தீர்களே, என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யாரை பார்த்து வானவர்கள் வெட்கப்படுகிறார்களோ அவரை பார்த்து நான் எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும்? இந்த உஸ்மான் ரலியல்லாஹுவை பார்த்து வானவர்களே வெட்கப்படுகிறார்கள் என்பதாக அந்த அளவிற்கு மிக சிறந்த ஒரு நபித்தோழர். இஸ்லாமிய வரலாற்றில் மூன்றாவது ஆட்சியாளர். நீண்ட 4 ஹலீஃபாக்களில் ஹுலஃபா உர் ராஷிதீன் நேர்வழி பெற்ற 4 ஹலீஃபாக்களினுடைய ஆட்சியில் நீண்ட காலம் இஸ்லாமிய நிலப்பரப்புகளை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு பெரும் நபித்தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களினுடைய ஆட்சியினுடைய இறுதியில் இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் சில ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய புத்தி குறைவான வாலிபர்களால் குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. அந்த குழப்பம் உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மதீனா தலைநகரத்தையும் அந்த குழப்பம் தாக்க ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த கிளர்ச்சியாளர்கள், அந்த புத்தி குறைவான ஹவாரிஜிகள் உஸ்மான் ரலியல்லாஹுவை முற்றுகையிட ஆரம்பிக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு எவ்வளவோ முறை அவர்களோடு பேசினார்கள், எவ்வளவோ முறை அவர்களோடு கருத்து பரிமாற்றம் செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த வாலிபர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பின்னால் ஒரு பெரிய யூத சக்தி இதற்கு பின்னால் இயங்கிக் கொண்டே இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டத்தில் தனது வீட்டிற்கு மேலாக ஏறிக்கொண்டு சொன்னார்கள், ஒரு மனிதனை 3 விஷயத்திற்காக வேண்டி கொலை செய்வதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது, அரசாங்கம் கொலை செய்வதற்கு. அதில் முதல் விஷயம், அவன் விபச்சாரம் செய்திருந்தால். நான் இஸ்லாத்திற்கு முன்னும் விபச்சாரம் செய்ததில்லை, இப்பொழுதும் நான் விபச்சாரம் செய்யவில்லை. இரண்டாவதாக, ஒரு மனிதன் தனது பிற மனிதனை அநீதமாக கொலை செய்தால் அந்த குடும்பத்தார்கள் அவனை பழிவாங்கலாம். நான் இஸ்லாத்திற்கு முன்னும் அநீதமாக யாரையும் கொலை செய்ததில்லை, இப்பொழுதும் யாரையும் அநீதமாக நான் கொலை செய்யவில்லை. மூன்றாவதாக, முர்தத், இஸ்லாத்தை விட்டு நான் வெளியேறினால் ஒரு மனிதனை கொலை செய்யலாம். இப்பொழுதும் நான் இஸ்லாத்தில் தானே பயணிக்கிறேன், என்னையே நீங்கள் கொலை செய்ய நினைக்கிறீர்கள் என்று ஒரு பெரும் ஆட்சியாளர் நினைத்திருந்தால் தனது இராணுவத்தை கொண்டு அந்த கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கி இருக்கலாம், இரத்தத்தை ஓட்டி இருக்கலாம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் இலகிய மனமுடையவர்களாக இருந்ததினாலும் பிறரின் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வைப்பவராக இருந்ததினாலும் உஸ்மான் ரலியல்லாஹு பேச்சுவார்த்தையிலேயே தீர்வு வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த மதீனத்து மண்ணில் தனக்காக ஒரு இரத்தம் சிந்திவிடக்கூடாது என்று விரும்பினார்கள். ஆனால் இது எதையுமே காது கொடுத்து கேட்பதற்கு அந்த புத்தி குறைவான வாலிபர்களும் அவர்களுக்கு பின்னால் நின்று இயக்கக்கூடிய அந்த யூதர்களும் கேட்பதற்கு தயாராக இல்லாத நேரத்தில் ஒரு கட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வீட்டிலே குடிப்பதற்கு கூட தண்ணீர் செல்வதற்கு மறுக்கப்படுகிறது. வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறவும் முடியாது. வீட்டுக்குள் எந்த விதமான உணவு பானங்களும் கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு பசியிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு நோன்பு நோற்றுக்கொண்டே ஒரு பெரும் ஆட்சியாளர் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அந்த பாசம்,
அவர்களினுடைய ஆரம்பத்தை எடுத்துக்கொண்டாலும் இலகிய மனமுடையவர். இந்த உம்மத்திற்காக வேண்டிய அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். அவர்களுடைய மரண நேரத்தையும் பாருங்கள். தன்னிடத்தில் இராணுவம் இருக்கிறது, தன்னிடத்தில் பெரிய படை இருக்கிறது, இஸ்லாமிய மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஒற்றை தலைவராக கெட்டி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் நினைத்திருந்தால் ஒடுக்கி இருக்கலாம். ஆனால் அதே இரக்க குணம், தனக்காக வேண்டி இந்த புனித மண்ணில் எந்த ஒரு இரத்தமும் சிந்தக்கூடாது என்ற அந்த உயர்ந்த சிந்தனை அவர்களை பொறுமை காக்க வைத்தது. ஆனால் இந்த பாவிகள் அவர்களினுடைய வீட்டை உடைக்குகிறார்கள். உடைத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவர்களினுடைய கழுத்தை வெட்ட ஆரம்பிக்கிறார்கள். தாடியிலிருந்து இரத்தம் அப்படி வடியக்கூடிய நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினத் தாலிமீன். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவே, உன்னை தவிர வேற யாரும் இல்லை, நீ மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், நீ மட்டும்தான் தூய்மையான உண்மையான இலாஹ் கடவுளாக இருக்கிறாய், நீ மிக பரிசுத்தமானவன், எனக்கு நானே அநீதம் இழைத்து கொண்டேன் என்பதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீனினுடைய வயிற்றில் இருந்து சொன்ன அந்த வார்த்தையை குர்ஆன் இந்த வார்த்தையை சூரா அம்பியாவில் பதிவு செய்கிறது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினத் தாலிமீன் என்ற இந்த வார்த்தையை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். அந்த வார்த்தையை கூறிய நிலையிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு இரத்த வெள்ளத்தில் அப்படி மரணித்து விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுடைய ஜனாசாவை அவர்களுடைய வீட்டு பெண்கள் தான் குளிப்பாட்டினார்கள். அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு கூட அந்த புத்தி குறைவான கூட்டத்தார்கள் அனுமதி வழங்கவில்லை. அந்த வீட்டு பெண்களை தங்களினுடைய தோளில் சந்தூக்காக தூக்கிச் சென்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடக்கம் செய்தார்கள். கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு மரணித்ததற்கு பிறகு அவர்களினுடைய வீட்டை தேடி பார்த்தால் ஒரு இடத்தில் ஒரு சுருள்கள் தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த சுருளை எடுத்து படித்து பார்த்தால் அதில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இது உஸ்மானினுடைய வசியத்தாக இருக்கிறது. ஆம், அந்த வசியத்து என்ன? முழு உலகத்திற்கும் உஸ்மான் ரலியல்லாஹு உஸ்மானாகிய நான் வசியத்து செய்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நான் சாட்சி சொல்கிறேன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்பதாகவும், இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாகவும் நான் சாட்சி சொல்கிறேன். வ அன்னல் ஜன்னத ஹக்குன், சுவனம் உண்மை என்பதாகவும், வ அன்னல்லாஹு யுபஅஸு மன் ஃபில் குபூர் லியௌமில் லா ரைப ஃபீஹ், கண்டிப்பாக மரணித்ததற்கு பிறகு எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் நாளை கபரில் இருந்து எழுப்புவான் என்று. இன்னல்லாஹு லா யுஹ்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் தனது வாக்குறுதியில் மாறமாட்டான். அலைஹா யஹ்யா வ அலைஹா யமூத்து வ அலைஹா யுபஅஸு இன்ஷா அல்லாஹ். இந்த கொள்கையின் மீதே இந்த உஸ்மான் வாழ்ந்தான், இந்த கொள்கையின் மீதே இந்த உஸ்மான் மரணிக்கிறார், இந்த கொள்கையின் மீதே உஸ்மான் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுவார் என்ற இந்த வசியத்தை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கரத்தால் மரணத்திற்கு முன்னால் இந்த உம்மத்திற்கு எழுதி சென்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மற்றொரு நபித்தோழரினுடைய மரண நேரத்தை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.